திரு குபேந்திரன், இந்த தேர்தல் பரப்புரைகள் எப்படி பார்க்குறீங்க? எதெல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு அல்லது மக்களிடம் என்ன மாதிரியான விஷயங்களை கட்சிகள் முன் வச்சிருக்காங்க, என்ன வியூகங்கள் வகுத்தாங்கன்னு பார்க்குறீங்க? வாக்குறுதிகள் அதிகமாக இருந்ததா, விமர்சனங்கள் அதிகமாக இருந்ததா, அல்லது அதை கடந்த வேறு சில விஷயங்களும் இருந்ததா, எப்படி பார்க்கணும்? இந்த தேர்தலில் வந்து வாக்குறுதிகள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியதுன்னா ஆதிக்கம் செலுத்தவில்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெரிய அளவில் வந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை முன்னிலையில் இருந்தாலும் மக்களிடையே போய் சென்றடைந்ததானா ஹீரோவா இருந்ததுன்றாரு முதலமைச்சர். எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையும் தான் இந்த தேர்தலில் ஹீரோ அப்படிங்கிறாரு. சொல்லிக்கலாம். ஆனால் விமர்சனங்கள் தான் என்னை பொறுத்தவரை அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியதாக எடுத்துக்கொள்வேன். காரணம், திமுக வந்து பாஜக மீது விமர்சனம் வைத்தது, அதிமுக திமுக மீது விமர்சனம் வைத்தது, பாஜக திமுக மீது விமர்சனம் வைத்தது. இந்த 3 விஷயங்களை தான் நான் கோடிட்டு பேச போறேன். என்னன்னா எப்படி ஆதிக்கம் செலுத்தியதுன்னா, குறிப்பாக திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக மீது வைத்த அந்த விமர்சனம் மக்களிடையே கூர்மையாக சென்றடைந்தது. என்னன்னா, எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று வைத்த முதல் அந்த குற்றச்சாட்டு விமர்சனம் இருக்குல்ல, பிரமாதமான விமர்சனம். நாங்கள் எதை கேட்டாலும் தர மறுக்கிற பிரதமர். அதாவது ஒரு வெள்ளம் வந்து மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு நிதியை அப்படின்னு சொன்னா தர மறுக்கிறீர்கள். அந்த விமர்சனம் மக்களை போய் நன்றாக போய் சேர்ந்தது. இரண்டாவது, நீங்க இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பட்டியல் ஒன்று போட்டாங்க. சரி, ஒரு 25 நபர்கள் வந்து ஊழல் செய்தவர் பட்டியல்கள். இந்த பட்டியலில் இருப்பவர்கள் இப்ப எங்க இருக்கிறார்கள்? இந்த 25 பேரும் பாஜக இருக்கிறார்கள். அதுல 22 பேர் மீதான வழக்கு என்ன ஆச்சு? 3 பேர் கிடப்பில் போடப்பட்டது, 22 பேர் வழக்கு அப்படியே இருக்கிறது. ஸோ இதை 3 பேருடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஸோ இதெல்லாம் மக்களிடையே போய் கடுமையாக போய் பிரதானமா பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவிலுமே கூட இந்தியா கூட்டணிக்கு எதிராக முன் வச்சது 2 அம்சங்கள்: ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியல். அப்ப அது எவ்வளவு தூரம் இங்க பேசப்பட்டுச்சு அல்லது அது கவனிக்கப்படாமலே இருந்ததா? அதுக்கான எதிர் வினைகள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட இருந்ததுன்னு பாக்குறீங்க? அதாவது ஊழலை பற்றி பாஜக பேசணுமா பேச வேண்டாமான்னு அருமையா விமர்சனம் வச்சாங்க திமுக. ஏனென்றால் சாதாரண ஊழல் இல்லை, தேர்தல் பத்திர ஊழல். உலகத்திலே இப்படிப்பட்ட ஊழல் நடக்கவில்லை என்று எதிர்கட்சிகள் வைக்கலாம், ராகுல் வைக்கலாம், மு.க. ஸ்டாலின் வைக்கலாம், எல்லாரும் வைக்கலாம். ஆனால் நிதியமைச்சருடைய கணவர் வைத்தார் பாருங்க, அது மக்களிடம் போய் வலிமையாக சேர்ந்து இருக்கிறது. அவர் கொடுத்த பேட்டி, இவர்கள் சொன்னதுதான் தேர்தல் பத்திர ஊழல் எத்தனை பெரிய மோசடின்னு சொன்னார்களோ அதை விட கடுமையாக வலிமையாக அந்த நிதியமைச்சருடைய கணவர் பிரபாகர் வைத்த அந்த குற்றச்சாட்டு போய் சேர்ந்திருக்கிறது. PM கேர் ஃபண்ட் இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றேன், திமுக எம்பிக்கள் முதலில் வந்து பிரச்சாரத்துக்கு போகுது, எதிர்ப்பு அங்கொன்னு இங்கொன்னுமா பதிவாச்சு, நம்ம பார்த்திருப்போம், டிவிலாம் கூட நீங்க காமிச்சிருப்பீங்க. அந்த எதிர்ப்புகள் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் என்று திமுக வைத்த விமர்சனத்தால் புறந்தள்ளப்பட்டு விட்டது. அதாவது இந்த தேர்தல் சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான தேர்தல் அல்ல, இந்த தேர்தல் மத்தியில் நடக்கிற ஆட்சிக்கான தேர்தல் என்று அந்த அளவுக்கு விமர்சனம் போச்சு. தங்களோட பிரச்சனை அப்படின்னு தானே நேரடியா முதல்ல பார்ப்பாங்க. இல்ல, அந்த பிரச்சனை தான் வந்து முன்னெடுத்தார்கள். அந்த மக்கள் வந்து முன்னெடுத்து திமுக எம்பிக்கள் அங்கங்க போகும்போது சில அங்கொன்று இங்கொன்று எதிர்ப்புகள் கிளம்பியது. அந்த எதிர்ப்புகள் காணாமல் போச்ச காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக திமுக என்ன மாதிரியான எதிர்கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கிட்ட இருந்து 3 சொன்னாங்க. நீங்க சொன்ன அந்த ஊழல், அடுத்து வாரிசு, அடுத்து ட்ரக். இந்த 3 விஷயத்தை முன்னாடி வச்சாங்க. இந்த 3 விஷயத்துல இந்த ஊழல் விவகாரத்தில் பாஜக சற்றும் குறைந்ததல்ல என்று தோலுரித்து காட்டப்பட்டது. அடுத்து வாரிசு அடிப்படையில் அப்படி சொல்றீங்க. இந்த தேர்தல் பத்திரம் எல்லா இப்ப எதுல ஊழல் நான் படிக்கட்டுமா? ஒரு பெரிய நீண்ட லிஸ்ட் இருக்கு, ஒண்ணு வேண்டாம். பட்டேல் சிலை 3000 கோடி ரூபாயில் வச்சாங்க குஜராத். அது யார் செய்தது? தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுகிறார், மேக் இன் இந்தியா என்று சொல்லுகிறார். என்ன, எங்கிருந்து வாங்கினாங்க? சீனாலிருந்து வாங்கினாங்க. இதற்காக இந்தியாவில் மிக சிறந்த 2 ஓவியர்கள் டெண்டர் போட்டாங்க. யாரு கொடுத்தாங்க? ஏன் சைனா கொடுத்தீங்க? மிகப்பெரிய பாவம் அது. நீங்க மோடி என்று பேசுற தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாவம். சரி, ரஃபேல் ஊழல் என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லி வாபஸ் வாங்கினீங்க அந்த கேஸை? பத்திரம் காணாம போச்சு, டாக்குமெண்ட் காணாம போச்சுன்னு சொல்லி தானே வாங்கினீங்க. அது விசாரணை ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வந்து அனுப்பி விசாரணை நடத்தி அதன் பிறகு கோர்ட்டுக்கு போனாங்களா? கிடையாது. இப்படியான ஊழல்களில் பாஜக விஞ்சி நிற்கிறது. ஒன்று. அடுத்து வாரிசு அரசியலுக்கு வரேன். இந்த வாரிசு அரசியலுக்கு வந்து ஒரு விளக்கம் சொன்னார் பிரதமர் மோடி. என்ன சொன்னார்னா, ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தையே கட்டி ஆள்கிற ஒரு குடும்பம்,
அந்த கட்சியை தொடர்ந்து வழி வழியாக நடத்தி கொண்டிருக்கிற குடும்பம். இப்படி தான் வாரிசு அரசியல். மற்றபடி ஒரு இன்னொருத்தர் வந்து அப்பா எம்பியாக இருப்பார், அப்பா அமைச்சராக இருக்கலாம், அவங்க போய் எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், அது வாரிசு அரசியல் கணக்கில் சேராதுன்னாரு. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வகையில் சேர்த்திப்பீங்க? ஒரு குடும்பம் தானே அந்த கட்சி, அப்பா மகன் மருமகள். அப்போ என்ன முரண் பாஜகவுக்கு? அப்போ வாரிசு அரசியல் எதிர்க்கிற திமுக வாரிசு அரசியல் இருக்கிறது என்று எதிர்க்கிற பாஜக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணி வைத்துக்கொண்டு சீட்டு கொடுத்து பிரச்சாரம் பண்ணுது, அது வாரிசு அரசியல் இல்லை. தமிழ்நாட்டு உதாரணம் தான். ஸோ இதெல்லாம் எடுப்படல. இதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக பாஜக மீது வைக்கப்படுகிற அதிமுக விஷயம் சொல்லிடுறேன். அதிமுக விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதிமுக ஆரம்பத்திலிருந்து என்ன பண்றாங்கன்னா, திமுக மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆட்சியில் இங்கே தான் அவங்க தான் இருக்காங்க, ஒரு வலுவான இடத்துல அவங்க தான் இருக்காங்க, அதனால எதுக்குறோம் நாங்க. இல்ல, அதே மாதிரி எப்படி பாஜக ஒரு ட்ரக் விஷயத்தை எடுத்தாங்களோ அதே போதைப் பொருள் கலாச்சாரம். அப்புறம் 39 எம்பிக்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை, நாங்கள் வந்து 2017 நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தோம்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நிறைய விவாதம் வரும், அது வேற மாதிரி போயிடும். அதெல்லாம் விட்டுறேன். இந்த விமர்சனங்களுக்கு இடையே பாஜக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் கூர்மையாக இருக்கின்றன. மக்கள் வந்து மறந்து போக முடியாத கட்சிக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குன்னு பிரதமர் சொல்லக்கூடிய இந்த தேர்தலா அவங்க அதான் முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு முன்ன மாதிரி இல்ல, இந்த முறை மக்கள்கிட்ட அக்செப்டன்ஸ் இருக்குன்றீங்க. நீங்க சொல்றது அதுக்கு நேர் எதிராக இருக்குங்கிறீங்களா? அப்ப அவர் என்னத்தை அக்செப்டன்ஸ் சொல்றாரு? அவர் வரும்போது போகும்போது 9 முறை வந்திருக்காரு. என்ன பலன் ஜூன் 4ஆம் தேதி தெரியும், அது வேற விஷயம். நீங்க எல்லா கருத்து கணிப்புகளிலும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இவர் வந்தா என்ன நடக்குதுங்கிறீங்க? நீங்க ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அதை கேட்பீங்க. அரசியல் கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, அது வேற. கருத்து கணிப்புகள்ல உங்களுக்கும் அதாவது எடுக்கப்பட்ட விதத்துல தவறு இருக்குன்றீங்களா, இல்ல சாம்பிள் தப்புன்றீங்களா, இல்ல வேற என்ன பார்வை அதுல வைக்கிறீங்க? இல்ல, கருத்து கணிப்புல எல்லாம் மேக்ஸிமம் திமுக ஸ்வீப் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதான் உண்மையும் கூட. சரி, வேற வழியே கிடையாது. 40க்கு 40 பாண்டிச்சேரி தமிழ்நாடு உள்ளிட்ட 40 தொகுதிகளும் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ், காங்கிரஸ் கூட்டணி தான் அட்வான்டேஜ், மறுக்கவே முடியாது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற மையம் கொண்டிருக்கிற மோடி அலை, பாஜக அலை. அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு படம் போட்டிருக்காரு மோடி அவர்கள். அந்த படம் எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா, பாலராமருடைய நெற்றியில் அந்த சூரிய ஒளி பார்த்து விட்டேன்னு சொல்லி ஷூவை கட்டிட்டு கும்புறாரு. அதாவது மக்களை திரும்ப திரும்ப, அவரோட நம்பிக்கை சார், தப்பு கிடையாதுங்க. நான் தான் கேட்கிறேன், அது ஒரு பெரிய விஷயமா? அது எதுக்கு இது போட்டோ போட்டு காட்டுறீங்க? ஒரே நிமிஷம். தாராபுரம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்குது. தாராபுரத்தில் கைலாசநாதர் கோயிலில் மாசி மாதம் கடைசி 3 நாட்கள் சூரிய ஒளி விழும். எப்ப கட்டணும் கோயில்? ஏதாவது வருஷத்துக்கா இருக்கு? அப்போ அதாவது எந்த தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லாம, வானசாஸ்திரம் இல்லாமல் கட்டப்பட்ட கோயில் சூரிய ஒளி. இன்னும் முடிச்சிருக்கேன். கன்னியாகுமரியில காந்தி அஸ்தி வைத்து கட்டப்பட்ட அந்த மண் நினைவு மண்டபத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய ஒளி விழும். இப்படி எல்லாம் சூரிய ஒளி வைத்து கிம்மிக்ஸ் காட்டி ஒரு ராமர் கோயில் கட்டிட்டு ஓட்டு விடும் சொல்லி, இல்ல நான் முடிச்சிடறேன், ஒரே செகண்ட் தான். ராமர் கோயிலை வைத்துக் கொண்டு ஓட்டு வாங்கி விடலாம் என்று சொன்னால், இதை விட ஒரு முட்டாள்தனமான, பாவகரமான, அவமானகரமான ஒரு தேர்தல் பரப்புரை பார்க்கவே முடியாது. எனக்கு அடுத்த கடுமையா வைக்கிறீங்க. நான் முக்கியமான விஷயங்கள் வரலாற்று அவங்கள்ட்ட பேசுற மாதிரி நான் ஆச்சாரியிட்ட போயிடுறேன். ஏன்னா நீங்க வச்ச விமர்சனங்களுக்கான பதில் அவற்றை கேட்டு நான் அவங்க 2 பேர்ட்டி வரேன்.